ஜனநாயகன் பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆகுமா? ஆகாதா? இல்ல எலக்ஷனுக்கு அப்புறமேட்டு தான் படம் ரிலீஸ் ஆகுமா? கேஸ் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? அது மட்டும் இல்லாம தளபதி அவர்கள் பாத்தீங்கன்னா, சைலன்ட்டாவே போயிட்டு இருக்காரு. அதுக்கான காரணம் என்னவா இருக்க போகுது? எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்தரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஊபி. ஊபின்னா அந்த ஊபி கிடையாது. உண்மைய சொல்லுப்பா. இந்த வீடியோலயாச்சும் உண்மைய சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். வீடியோக்குள்ள போயிரலாம். அதாவது நேத்து வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, படக்குழு பாத்தீங்கன்னா, அழகா கேஸ வாபஸ் வாங்க போறாங்க. ஆல்மோஸ்ட் ஓவர்சீஸ்லாம் பேசிட்டாங்க. இங்க இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டலாம் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதையுமே சார்ட் அவுட் பண்ண போறாங்க. டேட் லாக் பண்ணிட்டாங்க. அதனால சென்சார் போர்ட் பாத்தீங்கன்னா, நீங்க பண்றத பண்ணுங்க அப்படின்ற மாரி விட போறாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதாவது காலங்காத்தால எந்திரிச்சோன நியூஸ போட்டு பார்த்தா, ஒரு இது அதாவது சென்சார் போர்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, கேவிட் மேல பாத்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்துல போட்டாங்க. இதோட ஷார்ட்டா ஒரு விஷயத்த சொல்லிர்றேன். அது என்ன அப்டின்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு விஷயத்த பண்றது தான் அந்த கேவியட் மனு அப்டின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது அவங்க எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா, நீ ஒருவேள அங்க உச்சநீதிமன்றம் அ கோ போயிட்ட அப்டின்னா, நாங்க உனக்கு முன்னாடியே நாங்க போயிர்றோம். நாங்க அப்படி இவங்க வருவாங்க, வந்தாங்க அப்டின்னா, எங்களோட வாதத்தையுமே நீங்க முன்னாடி இருந்து கேட்கணும். இவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்வான்ஸ்டா முந்திக்கிறாங்க. அதுலேருந்தே நம்மளுக்கு நல்லாவே தெரிய வேணாமா? அதனால பியூரா படம் ரிலீஸ் ஆகாததுக்கு என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே தான் நடந்துகிட்டே இருக்கு. 1 மாசமா தொடர்ந்து. அது எல்லாத்தையும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, நீங்களுமே அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நெறைய ரூமர்ஸா இருக்கட்டும், வதந்திகளா இருக்கட்டும் வந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது பிரதமர் அவர்கள் இந்தியாவுக்கு வரும்போது தமிழ்நாட்டுக்கு வரும்போது மோட மே மேடையில பாத்தீங்கன்னா, மோடி அவர்களோட ஏறப்போறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ரூமர்ஸா தான் இருக்கும் அப்படின்ற மாரி நம்மளுக்குமே தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா, இவங்க குடுத்துட்டாங்க. அதனால படக்குழுல இருந்து எந்த ஒரு அறிக்கை இப்போ வரைக்குமே இல்லவே இல்ல. ஒரே மாரி சைலன்ட்டா தான் போயிட்டு இருக்கு. ஆனா, இதுல அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா, நான் ஒரு படத்த மேற்கோள் காட்டி கூற விரும்புறேன். பராசக்தி படத்த பாத்தீங்கன்னா, அழகா அவங்க சென்சாருக்கு போனாங்க. இத்தன சீன் கட் பண்ணுங்கன்னாங்க. கட் பண்ணிட்டாங்க. இல்ல இதுல பிரச்சனைகள் இருக்கும். ரிவ்யூ கமிஷன் போறதுனா போலான்னு சொல்லிட்டு ரிவ்யூக்கு போயிருச்சு. ரிவ்யூ ஆயிருச்சு. 1 வீக்குள்ள படம் பாத்தீங்கன்னா, மொத நாள் சென்சார் ஆச்சு. அடுத்த நாள் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே மாரி ஜனநாயகன் படமும் போயிருந்தாங்க அப்டின்னா, அவங்க எவ்வளோ கட்ஸ் சொல்றாங்களோ அதெல்லாம் கட் ஆயிருந்திருக்கலாம். அவங்களுக்கு மெயில் பண்ணி ப்ராப்பரா பாத்தீங்கன்னா குடுத்திருந்திருக்காங்க. அப்படி இருந்துமே இவங்க ரிவ்யூக்கு போகாம, இல்ல நம்ம கேஸ் போட்டு இத ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு விதத்துல இவங்க எடுத்துட்டு போனாங்க. கடைசில அது இவங்களுக்கே ஒரு தோல்வி ஆயிருச்சு. இப்ப அவங்க அடுத்ததா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ண போறாங்க அப்படின்ற நம்மளுக்கு ஒரு ஐடியா. இப்ப மக்களுக்கு ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்குல்ல. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரே வழி பல வழிகள் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா, கேஸ் அவங்க வாபஸ் வாங்குனாங்க அப்படின்னா, சென்சார் நீங்களே பார்த்து இத பண்ணி குடுங்க அப்படின்ற மாரி இவங்க வாபஸ் வாங்குனாங்க அப்படின்னா, சென்சார் போர்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் மத ரீதியா ஒரு பிரச்சனை இருக்கறதா சொல்லியிருக்காங்க. ராணுவ ரீதியா ஒரு பிரச்சனை இருக்கறதா சொல்லியிருக்காங்க. இத வச்சு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பர்ட்ட வச்சு பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ கட்ஸ் தேவ? அது மட்டும் இல்லாம எவ்வளோ கட்ஸ் இத கட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, ரிவ்யூ கமிஷன் பார்த்துட்டு சென்சார் குடுத்துருவாங்க. அதுக்கு படக்குழுவும் ஒத்துக்கணும். எதனால அப்படின்னா, இத கூலி படத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல கிட்டத்தட்ட யூ/ஏ வரணும்னா, இவ்ளோ கட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். லோகேஷே ஒரு இடத்துல பிரேக் டவுன் பண்ணியிருப்பாரு. அவ்ளோ கட்ஸ் போனா படம் ஃபுல் அண்ட் ஃபுல் கொலாப்ஸ் ஆயிரும். இப்பவே ஆல்மோஸ்ட் எல்லாம் புரியலங்கிறாங்க. அதனால இவ்ளோ கட்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாரி ஏவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. அ படக்குழுவுல இருக்கக்கூடிய சன் பிக்சர்ஸா இருக்கட்டும், தலைவரா இருக்கட்டும், இவங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட போக்குலயே விட்டுர்றோம்ன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரீடம் குடுத்தனால ஏவே வாங்கிட்டாங்க. அதனால குழந்தைங்கலாம் போயிட்டு அந்த படத்த பார்க்க முடியாது. அதனால இந்த படத்துக்கு எந்தெந்த விஷயங்கள இவங்க கட் பண்ண சொல்றாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. படத்த பாதிக்காத அளவு கட் பண்ணாங்கன்னா, இவங்க ஓகே சொல்லிருவாங்க. சப்போஸ் இதுல ஒரு 100 கட்டு, இல்லப்பா 80 கட்டுப்பா, இல்ல இவ்ளோ கட்ஸ் இருக்குப்பா அப்படின்னு சொன்னா, அவங்களால சத்தியமா ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அவங்க போராடி இருக்க வேண்டிய சூழ்நிலை. இன்னொன்னு என்ன அப்படின்னா, திரும்பி நாங்க ஃபைட் பண்ணி கேஸ் போட்டு, அவங்களுக்கு எதிரா உச்சநீதிமன்றம் போயிட்டு ஜெயிச்சுட்டு வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டே வந்துரும். அது என்ன ஆகும்ன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அதனால மேபி அது தீபாவளி கூட ஆயிரலாம். எவ்வளோ நாள் கேஸ் இழுக்கும், இல்ல தளபதி பர்த்டேக்கு தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற நிலைமையில போயிரும். அதனால படக்குழு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமேட்டும் அவங்களால நெருக்கடி கண்டிப்பா தாங்கவும் முடியாது. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகுமா, ஆகலையான்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட சொல்றேன். அவங்களும் பணம் போட்டிருப்பாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. ஓவர்சீஸும் கேட்பாங்க. அந்த மாரி ஃபேன்ஸுங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கதான். மத்தபடி பணம் போட்டு எடுத்த ப்ரொடியூசருக்கு எல்லாரும் கேட்கறாங்கன்ற ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும். அதனால சுமூகமான ஒரு முடிவ கண்டிப்பா அவங்க எடுத்து தான் ஆகணும். அதனால என்ன பொறுத்தளவு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாபஸ் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி
8 வாரங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சென்சார் குடுத்துரணும் அப்படின்றது இருக்கு. அதனால வந்து மேபி இதெல்லாம் பார்த்துட்டு சென்சார் ஒரு வேள ஆயிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா என்னைய பொறுத்தளவு சென்சார் ஆன அடுத்த நாளே இவங்க 2 நாளுக்குள்ள ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. இப்ப என்ன டேட்டோ இல்ல. என்ன டேட், என்ன மேட்ச், என்ன கிழமை அப்படிலாம் கிடையாது. எந்த டேட்டா இருந்தாலும் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாக் பண்ணிருவாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 5 ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்புறமேட்டு 13ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நடந்தா. சப்போஸ் இல்ல நம்ம ஃபைட் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா, மேபி வந்து மார்ச் போயிருச்சு, எலக்ஷன் வந்து அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா, அது ஒரு மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி தலைவர் ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்ற மாரி போகுது. அது எந்த அளவு இதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முழுசா தெரியவே இல்ல. அது அடுத்த கட்டமா வரத வந்து நம்ம அடுத்த பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல. ஆனா இப்போதைக்கு நடக்கக்கூடிய சூழல் இதுதான். தளபதி அவர்கள் இவ்ளோ இதையும் இது பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இருக்காப்ல. அவரும் வெளியில வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதா இருக்கட்டும், எந்த ஒரு அறிக்கை அந்த மாரி எதுவுமே இல்ல. அந்த படத்த பத்தி எந்த ஒரு இதுவுமே அவர் வந்து எங்கேயுமே பேசவே இல்ல. அவரோட கட்சி பணிகள் அந்த மாரி தான் போயிட்டு இருக்காரு. அதனால தெரியல நம்மளுக்கு வந்து அவர் தான் சொல்றாரு அழுத்தம் இருக்குமோ, இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு பேசினாலுமே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே வந்து கிளாரிட்டியா சொல்லவே இல்ல. அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஆல்மோஸ்ட் வந்து பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கட்சிக்குள்ள வந்தாரு. பிரிந்தவங்க எல்லாம் அவங்கலாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவர் எதுவும் போயிருவாரா? அப்படின்ற ஒரு டாக்குமே வந்து போயிட்டு இருக்கு. அதனால உங்கள பொறுத்தவரைக்கும் ஜனநாயகன் படத்துல வந்து என்ன இஷ்யூவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? படம் ரிலீஸ் ஆனா நல்லா இருக்குமா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.